ஹலோ FM 106.4 கேட்டுட்டு இருக்கீங்க. டாக்டர் ஆர் விஜயராஜ், எலும்பு முட்டு மாற்று துறையில தலைமை மருத்துவரா. வலி அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் தேய்மானம் ஜாஸ்தி ஆகிறதுனாலையும், அதிக எடை உடல் பருமன் காரணமாகவும், டயபெட்டிஸ் அப்படிங்கிற நீரிழிவு நோய் காரணமாகவும், இல்ல விளையாட்டுனால முட்டி சேதமடைந்திருந்தாலும், இல்ல போதுமான உடற்பயிற்சிகள் இல்லாமலும், ஆரோக்கியமற்ற உணவுகள் உட்கொள்வதனால் ஏற்படக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற எலும்பு குறை நோய் இருக்கிறவங்களுக்கும் முட்டி வலி வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆரம்ப ஸ்டேஜ்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி உடல் எடையை குறைத்து கால்சியம், விட்டமின் டி ரிச்சான உணவுகள் எடுத்துட்டு பிசியோதெரபி மூலம் மசில்ஸ் ஸ்ட்ராங் பண்ணிட்டு எவ்ரிடே ஒரு 30 minutes வாக்கிங், யோகா, நம்மளால முடிஞ்ச அளவு எக்ஸசைசஸ், நல்ல விட்டமின் டி அது மாதிரி எடுத்துட்டோம்னா ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கிற முட்டுவாதத்தை குறைச்சிடலாம். அப்படி குறைக்க முடியாத பட்சத்துலதான் நம்ம ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற முட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு போக வேண்டியதாக இருக்கும். நன்றி. முட்டுவாதத்தோட முதல் அறிகுறி வலி, எக்ஸசிவ் பெயின் இந்த ஜாயிண்ட். அப்புறம் முட்டு வீங்கிறது, மடக்க முடியாம போறது. அதாவது ஒரு சிலருக்கு படிக்கட்டு மேல ஏறி இறங்குறது சிரமமாக இருக்கும், கீழே உட்கார்ந்தா எந்திரிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும், சமணங்கால் போட்டு உட்கார முடியாது. ஒரு சிலருக்கு படுத்திருந்ததுக்கு அப்புறம் எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் நடக்கும்போது முழங்காலையும் இடுப்புலையும் சில கிளிக் சத்தங்கள் உண்டாகலாம், இல்ல நடக்க முடியாம போகலாம். அப்புறம் எலும்புகள் வளைய ஆரம்பிக்கும். அந்த நுண்துளை சிகிச்சை அப்படின்னா என்னங்க? சேஃபான ஆபரேஷன். ஆரம்ப ஸ்டேஜ்ல முட்டி தேய்மானம், கார்டிலேஜ் லாஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த நுண்துளை சிகிச்சை மூலமா அந்த கார்டிலேஜ ரிப்பேர் பண்ணி ஜாயிண்ட்டை பிரிசர்வ் பண்ண முடியும். அதாவது கார்டிலேஜோட திக்னஸ் அதிகமாகிறதுனால முட்டு தேய்மானம் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பிரிவென்ட் பண்ண முடியும். அப்படி பண்றதுனால ஏர்லியர் ஃபங்க்ஷன், அதாவது திரும்பியும் பழைய மாதிரியே படிக்கட்டு ஏறி இறங்குறது, கீழே உட்கார்ந்து எந்திரிக்கிறது, டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றதை நம்மளால பண்ண முடியும். பிளஸ் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டை நம்ம பிரிவென்ட் பண்ணலாம். இல்லாம இருந்தா ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியை ரொம்ப முடியாத பட்சத்துல செய்யக்கூடிய மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். மூட்டுகள் சேதமடைகிறதுக்கு காரணம் என்ன? முட்டம் வேர் அண்ட் டேர் அப்படிங்கிற வயது ஜாஸ்தி ஆகிறதுனால வர தேய்மானம். இது பொதுவாக 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இது இருக்கும். அது மட்டும் இல்லாம ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற முட்டு வாதம் இருக்கிறதுனாலும் உடம்புல இருக்கக்கூடிய முழங்கால் முட்டு, இடுப்பு, எல்போ, ஷோல்டர் இந்த மாதிரி ஜாயின்ஸ் எல்லாமே தேய்மானம் ஆகும். இதுக்கு முன்னாடி எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்தாலும், இல்ல எலும்புகள் நேராக கீழாகாம இருந்திருந்தாலும் முட்டு தேய்மானம் ஆகும். ஒரு சிலருக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருந்திருக்கும் முட்டுல, முட்டு தொற்று நோய், ஆஸ்டியோமைலைட்டிஸ் அப்படின்னு பேர், அதனாலவும் முட்டு தேய்மானம் ஜாஸ்தி ஆகும். இன்னும் சில பேருக்கு ஒரு சில சத்து குறைபாடு, கால்சியம், விட்டமின் டி, மெக்னீசியம் அதெல்லாம் குறைபாடு இருக்கிறதுனாலையும், ஏன்னா ஆரம்ப ஸ்டேஜ்லயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதற்கான டேப்லெட், ஆன்டி ருமட்டாய்டு மெடிகேஷன் பிளஸ் முட்டு கார்டிலேஜோட திக்னஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கான மெடிகேஷன் இதெல்லாம் சாப்பிடறதுனால ஆரம்ப ஸ்டேஜ்லயே முட்டு தேய்மானத்தை குறைக்க முடியும். இது மட்டும் இல்லாம பிசியோதெரபி, மசில்ஸ், முட்டை சுத்தி இருக்கிற மசில்ஸ் ஸ்ட்ராங் பண்றதுனாலையும், லூப்ரிகேஷன், ஹைலோரானேட்டுங்கிற ஒரு இன்ஜெக்ஷன் மூலம் முட்டு தேய்மானத்தை குறைக்க முடியும். ஏன்னா இது முட்டு லூப்ரிகேஷனை ஜாஸ்தி பண்ணும். ஆரம்ப ஸ்டேஜ்ல முட்டு தேய்மானம் இருந்து கார்டிலேஜ், அதாவது குருத்தெலும்பு தடிமன் குறைவாக இருக்கிறதுனாலயோ இல்ல கார்டிலேஜ் லாஸ் ஆகிறவங்களுக்கும் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா, அதாவது ஸ்டெம் செல் தெரப்பி, PRP